ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோன் பேசுகிறதுக்கு இல்லைனா ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பாட்டு கேட்குறதுக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸு, இயர்பட்ஸு, நெக் பேண்டு, ஹெட்ஃபோனு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு இல்லைனா காரில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இது எல்லாமே மியூசிக் கேட்குறதுக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நல்ல குவாலிட்டி உள்ள ப்ளூடூத் டிவைஸ் வச்சுருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்காமையே இருக்கும். ஃபோன் பேசுகிறதும் சரியாக கிளாரிட்டி இல்லாமையே இருக்கும். இதனால சரி ப்ளூடூத் டிவைஸ் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூடூத் டிவைஸை மாற்றுவோம். கொஞ்சம் பழைய ஃபோனாக போச்சுன்னா சரி புதுசு ஏதாவது வாங்குவோம்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையே ஒரு ஹிடன் செட்டிங்ஸ் இருக்குது. அதுதான் ஹெச்டி ஆடியோ. இந்த ஹெச்டி ஆடியோ ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நீங்கள் பேசக்கூடிய இல்லை ரிசீவ் பண்ணக்கூடிய சவுண்டோட கிளாரிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மியூசிக் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஆடியோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதை ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த ஹெச்டி ஆடியோ ஃபீச்சரை எப்படி நம்ம எனேபிள் பண்றதுங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெச்டி ஆடியோ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள இருக்கு. இந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள எப்படி போறதுங்கிறத சொல்லிடுவோம். நீங்க விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி, ஐக்யூ பிராண்ட் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள பில்டு நம்பர் இருக்கும். அது மேலே நீங்கள் ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ 7 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுருந்தீங்கன்னா அன்லாக் பண்ண சொல்லி கேட்கும். அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் மோட் ஓப்பன் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள பில்ட் நம்பர் மேல 7 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓபன் ஆயிரும். அடுத்தது நீங்கள் இன்ஃபினிக்ஸ் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா சேம் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மை ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. மை ஃபோனுக்குள்ளே வெர்ஷன் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பில்டு நம்பர் இருக்கும். பில்டு நம்பர் மேலே நீங்கள் 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போறோம்னா உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, இயர்ஃபோனு, இயர்பட்ஸு, ஏர்பாட்ஸு, ஹெட்ஃபோனு. ஸோ நீங்கள் என்ன ப்ளூடூத் டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அதை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சர்ச்சில் டெவலப்பர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள வந்துருச்சு. நீங்க டெவலப்பர் ஆப்ஷன்ல இருந்து அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் இருக்கும். நெட்வொர்க்கிங்க்கு உள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹெச்டி ஆடியோங்கிறது டிசேபிள் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த ஹெச்டி ஆடியோ எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறமா இனிமேல் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் இயர்ஃபோன், இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஹெட்ஃபோன், ஸோ எல்லாத்துலயும் நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய இல்லை நீங்க பேசக்கூடிய சவுண்ட் கிளாரிட்டி செமையா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மியூசிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா பெட்டரான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆடியோவோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த ஹெச்டி ஆடியோவை எனேபிள் பண்ணிட்டு நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா, பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.